சமூகம் ஊடக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், டமாஸ்கஸில் இஸ்ரேலிய விமான தாக்குதல், டுர்ஷ் இனத்தவர்களை தாக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை. சிரியா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களை ஈரான் கடுமையாக கண்டித்திருக்கின்றது. சர்வதேசம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஆக்கிரமிப்புக்கு எதிரான எங்கள் நிலைப்பாட்டில் ஒருபோதும் சலிப்பு எடுக்காது என்கின்றார் ஹிஸ்புல்லாவின் தலைவர். பாகிஸ்தான் புதிய அப்தலி ஏவுகணையை சோதனை வழியாக வெற்றிகரமாக ஏவி பரிசோதனை. ரஷ்யாவின் விழாவில் பங்கேற்க வேண்டாம் என்று வெளிநாட்டு தலைவர்களுக்கு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கடும் எச்சரிக்கை. இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொலிக்குள் போகலாம். சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் இஸ்ரேல் நேற்று தினம் இரவு நடத்திய விமான தாக்குதல்கள் சிரியாவின் டுர்ஷ் சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான அரச வன்முறையை கண்டித்து மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் விளக்கமளித்திருக்கின்றது. பசார் அல் அசாத் அரசின் வீழ்ச்சியை தொடர்ந்து நாட்டின் புதிய இஸ்லாமிய ஆட்சி சீர் சமூகத்தினரை அடக்குமுறைக்கு உள்ளாக்கி வருகின்றது என்று குற்றச்சாட்டுகள் வலுப்பெற்று வருகின்றன. இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. டமாஸ்கஸில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின்னர் குறுகிய இடைவெளிக்குள் இஸ்ரேல் தனது தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஒரு ராணுவ தளம், வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஏவுகணை உட்கட்டமைப்புகள் ஆகியவை குறிவைக்கப்பட்டன. இஸ்ரேலின் அரசு தொலைக்காட்சியான ஹான் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் சிரியாவை எதிர்த்து தாக்கக்கூடிய முக்கியமான அரசு மற்றும் ராணுவ இலக்குகளின் பட்டியலை இஸ்ரேல் தயார் செய்து வருகின்றது. சிரிய அரசு ஊடகமான சனா இது பற்றி கூறுகின்ற போது, டமாஸ்கஸையொட்டிய ஹரஸ்தா பகுதியில் பொதுமக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஹாமா அருகே 4 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். லடாகியா, ஹாமா, தரா மற்றும் ரூரல்ஸ் டமாஸ்கஸின் ஃபெர்ஷேக், ஹரஸ்தா, மவுண்ட் ஹாசியூன் உள்ளிட்ட 6 மாகாணங்களில் 20க்கும் மேற்பட்ட இடங்கள் தாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலால் இப்பொழுது வரை சிரியாவில் நடத்திய மிகவும் தீவிரமான தாக்குதல்களாக கருதப்படுகின்றது. சமீபத்தில் டமாஸ்கஸின் புறநகரமான ஜெரமானா மற்றும் தெற்கு சிரியாவின் சுவைதா மாகாணங்களில் டுர்ஷ் இனத்தவர்கள் மற்றும் அரசு ராணுவத்துக்கிடையே கடுமையான மோதல்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பான சிரியன் அப்சர்வேட்டரி ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் கூறுகின்றது. இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் இது பற்றி கூறுகின்ற போது, சிரிய அரசானது மற்றும் அதனுடன் இணைந்த பயங்கரவாத குழுக்கள் மேற்கொள்ளும் செயற்பாடுகளிலிருந்து டுர்ஷ் மக்களை உலக சமூகம் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறுகின்ற போது, இந்த தாக்குதல் சிரிய அரசுக்கு அனுப்புகின்ற தெளிவான செய்தியாகும். டமாஸ்கஸின் தெற்கு பகுதியில் டுர்ஷ் மக்களுக்கு எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படுவதை இஸ்ரேல் சகிக்காது என்று கூறுகின்றார். இஸ்ரேல் வாழ்கின்ற 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட டுர்ஷின மக்கள் தங்கள் சமூகத்தை காக்க நடவடிக்கை எடுக்கும்படி அரசு மீது அழுத்தம் செலுத்தி வருகின்றார்கள். 2024 தொடங்கி இதுவரையில் இஸ்ரேல் 44 விமான தாக்குதல்கள், 8 தரை தாக்குதல்கள், மொத்தம் 52 தாக்குதல்களில் ஆயுத களஞ்சியங்கள், கட்டளை மையங்கள், மிசைல் தளங்கள், ராணுவ வாகனங்கள் ஆகிய 79 முக்கிய இடங்களை அளித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேல் இந்த கடுமையான நடவடிக்கைகள் சிரியர் சமூகத்தினருக்கு ஆதரவு காட்டும் முயற்சி என்று கருதப்படுகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து, சிரியாவின் பல மாகாணங்களில், குறிப்பாக தலைநகர் டமாஸ்கஸ் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேல் மேற்கொண்ட புதிய விமான தாக்குதல்களை ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டித்திருக்கின்றது. வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பஹாயி இன்று வெளியிட்ட அறிக்கையில், இஸ்ரேல் தனது சதிச்செயல்களை நிறைவேற்றும் நோக்கில் சிரியாவின் ராணுவ குடியிருப்பு அம்சங்களை முற்றாக அளிக்க முயல்கின்றது. இது காசாமில் இடம்பெறும் இன அழிப்பு மற்றும் லெபனான் மீதான தாக்குதலுடன் இணைந்தது என்று கூறினார். இதேவேளை சிரியாவின் புதிய ஆட்சி குழுவானது அதிகமான வன்முறை தூண்டுதல் என்று இதனை குறிப்பிட்டிருக்கின்றது. பேச்சாளர் ஃபஹாஜி இது பற்றி கூறுகின்ற போது, இஸ்ரேல் சிரியாவின் நிலப்பரப்பின் ஒரு பகுதியை சட்டவிரோதமாக பிடித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நடத்துகின்ற தாக்குதல்களின் மூலம் அந்த நாடு முழுவதையும் பாதுகாப்பு நிலைக்கு இஸ்ரேல் தள்ள முயல்கின்றது. இது மேற்காசியாவின் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் சீரழிக்க முயற்சிக்கின்ற முயற்சியாகும். இஸ்ரேல் இந்த ஆக்கிரமிப்பு மற்றும் தகராறு நடவடிக்கைகளை நிறுத்த உலக நாடுகள் உடனடியாக வலிமையாக செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக மேற்காசிய நாடுகள் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு OIC தங்களுடைய சக்திகளை பயன்படுத்தி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை இஸ்ரேலின் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க தூண்ட வேண்டும் என்றும் கூறினார். இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் மேற்காசிய நாடுகளின் அமைதி மற்றும் பிராந்திய நிலைத்தன்மை மிகவும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக ஈரான் எச்சரிக்கின்றது. சிரியா மீது மேற்கொள்ளப்படுகின்ற சட்டவிரோத தாக்குதல்களை நிறுத்த சர்வதேச சமூகம் கைகொடுக்க வேண்டிய நேரம் இது என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அடுத்து, லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா எதிர்ப்பு இயக்கத்தின் பொதுச் செயலாளர்
ஷேக் நைம் ஹாசிம் அந்த இயக்கம் மேற்கொண்டு வருகின்ற ஆக்கிரமிப்பு எதிர்ப்பு போராட்டம் தொடரும் என்று உறுதியாக ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பும் குடியேற்றங்களின் விரிவாக்கமும் அதன் சட்டவிரோத செயல்பாடுகளும் குறித்து அவர் மிகவும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஷேக் ஹாசிம் மேலும் கூறுகின்ற போது, ஹிஸ்புல்லா மட்டுமன்றி லெபனானின் அமல் இயக்கம் மற்றும் பிற கூட்டணிகள் இணைந்து நாட்டின் அரசியல் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளில் நேரடியாக பங்கு பெற்று வருகின்றோம். இஸ்ரேலின் தாக்குதலால் மோசமடைந்த பகுதிகளை மீள கட்டியெழுப்பவும் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் எங்கள் அரசியல் பங்காளிகள் மற்றும் மக்களுடன் இணைந்து செயல்பட நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நாட்டின் பொது சொத்துக்களை மீட்டெடுப்பது, ஊழலை வேரோடு அழிப்பது, சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்படும் ஒரு நிர்வாகத்தை உருவாக்குவது ஆகியவையும் ஹிஸ்புல்லாவின் அடிப்படை இலக்குகளாக இருப்பதாக அவர் வலியுறுத்தினார். சில அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் நட்புறவு ஏற்படுத்தும் செயல்களை கடுமையாக அவர் விமர்சித்திருக்கின்ற நிலையில் பலஸ்தீனியர்களின் உரிமைகளை புறக்கணிக்கும் ஒரு சூழ்ச்சி இது லெபனான் எதிர்ப்பு இயக்கங்களையும் பலவீனப்படுத்துகின்ற அபாயத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டார். பலஸ்தீனிய பிரச்சினைகளை அளிக்க நோக்கமாக்கிய இந்த இஸ்ரேல் வழிபட்ட சர்வதேச ஒத்துழைப்பு முயற்சிகள் மத்திய கிழக்கு நாடுகளின் ஜனநாயக எதிர்ப்பு தொனியை அடிக்கடி தகர்த்துவிடும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவித்தார். ஆக்கிரமிப்பிற்கு எதிரான எங்கள் போராட்டம் எங்களின் அடையாளமும் கடமையும், அதை யாராலும் சிதைக்க முடியாது என்றே ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் ஷேக் நைம் ஹாசிம் கூறியிருக்கிறார். அவரது இந்த உரை இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனுக்கிடையில் நிலவுகின்ற எதிர்ப்பு சூழ்நிலையிலும் லெபனானின் உள்நாட்டு கட்டமைப்பிலும் ஹிஸ்புல்லாவின் நிலையை உறுதியாக வெளிப்படுத்துவதாக கூறப்படுகின்றது. அடுத்து, போர் பதற்றத்திற்கு மத்தியில் பாகிஸ்தான் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. தரையிலிருந்து ஏவப்பட்டு தரையில் உள்ள இலக்கை தாக்கியளிக்கின்ற ஏவுகணையை பாகிஸ்தான் சோதனை செய்துள்ளது. இந்த ஏவுகணை 450 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை தாக்கியளிக்கும் வல்லமை பெற்றதாக கூறப்படுகின்றது. இந்த ஏவுகணை அணு ஆயுதத்தை தாக்கி செல்கின்ற திறன் கொண்டது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக எக்ஸசைஸ் இண்டூஸ் எனப்படுகின்ற ராணுவ பயிற்சி நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது இடம்பெற்றது. இதன் மூலம் அப்தல் ஏவுகணை பாகிஸ்தானின் பிரமாண்டமான ராணுவ ஆயுத களஞ்சியத்திற்குள் சேர்ந்துள்ள ஒரு முக்கியமான ஆயுதமாக பார்க்கப்படுகின்றது. இந்த ஏவுகணை சோதனை பாகிஸ்தான் விமானப்படை உயர்தர பயிற்சி மையமான ஏர் பவர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சார்கோதாவில் நடைபெற்றது. இது ஒரு சர்வதேச அளவிலான விமான போர் பயிற்சி நிகழ்வாகவும் பார்க்கப்படுகின்றது. அப்தல் ஏவுகணை இதற்கு முன்னும் சோதனை அளவில் பயன்படுத்தப்பட்டு பல மேம்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் துல்லியமும் இயக்க வல்லமையுமாக உள்ள புதிய வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது பாகிஸ்தானின் போர்க்களத்தில் துல்லியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் புதிய ஆயுதமாக பார்க்கப்படுகின்றது. தற்போது தொலைவிலிருந்து சிக்கனமாக தாக்கும் வகையில் கணனி வலிச்செலுத்துகின்ற ஏவுகணைகள் உலகளாவிய ரீதியில் பாதுகாப்பு முக்கியத்துவமானவையாக காணப்படுகின்றன. இந்நிலையில் இந்த சோதனை அண்டை நாடுகளால் கவனத்துடன் பார்க்கப்படுகின்றது. இது ஒரு வளைகுடா மற்றும் தெற்காசிய பாதுகாப்பு நிலையை மேலும் இது பதற்றமூட்டும் சாத்தியம் உள்ளதென்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து மே மாதம் 9ஆம் தேதி ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் நடைபெறவுள்ள வெற்றி தின விழாவில் பங்கேற்க திட்டமிட்டுள்ள வெளிநாட்டு தலைவர்களுக்கு எதிரொலி ஏற்படுத்தும் வகையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார். ரஷ்யா செல்வது உங்கள் முடிவு, ஆனால் அங்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி உக்ரைன் எந்த வகையிலும் பொறுப்பேற்க முடியாது. உங்கள் பாதுகாப்பை நீங்கள் தான் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். வெற்றி தினம் என்பது நாசி ஜெர்மனியர் மீது 2ஆம் உலகப் போரில் சோவியத் யூனியன் வெற்றி பெற்ற 80வது ஆண்டு நினைவு நாள். இந்த நாளில் மாஸ்கோ ரெட் ஸ்கொயரில் மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பு இடம்பெறும். பங்கேற்பதற்கான அழைப்புகள் பல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. இந்தியா, சீனா, குவா, செர்பியா, மங்கோலியா, உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் வழக்கமாக இந்த அணிவகுப்பில் கலந்து கொள்கின்றன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மே 9 விழாவை முன்னிட்டு மே 7 நள்ளிரவு முதல் மே 11 வரை யுத்த நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றார். ஆனால் உக்ரைன் அதை நிராகரித்து தங்களது ராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறியிருக்கின்றது. இந்த விழாவை சுற்றி பாதுகாப்பு அபாயம் அதிகமாக இருக்கும் என்றும் உக்ரைன் கூறுகின்றது. ஏப்ரல் மாத இறுதியில் ஈஸ்டர் தினத்துக்காக 30 மணி நேர யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதும் உக்ரைன் 4900 முறை யுத்த நிறுத்தத்தை மீறியுள்ளது என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. ட்ரோன் தாக்குதல்கள் 6க்கும் மேற்பட்ட நிலை தாக்குதல்கள் இடம்பெற்றன. இருந்தபோதும் ரஷ்ய ராணுவம் தங்கள் நிலைகளை விலக்காமல் பாதுகாத்ததாக கூறுகின்றது. 2025 ஆட்சிக்கு மீண்டும் வந்த ட்ரம்ப் நிர்வாகம் அண்மையில் ஜெலன்ஸ்கியுடன் நடந்த சந்திப்பின் போது உக்ரைனின் போர் முனை தலைமை திறனை விமர்சித்துள்ளதாகவே தகவல்கள் கூறுகின்றன. அமெரிக்காவின் ராணுவ உதவி மெதுவாகி வருகின்ற நிலையில் தற்போது சமரச பேச்சுவார்த்தை வலியுறுத்தும் நிலைக்கு மாறியுள்ளதாகவே அறிக்கைகள் கூறுகின்றன. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றது. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.